தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள சிறைத்துறை அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 4 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். எத்தனை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? கனிமொழி, தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் சிறைத்துறை அதிகாரி வீட்டில் காலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதா தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகாரிகள் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக சிறைத்துறை அதிகாரி வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகிறனர். தேனி மாவட்டம் அம்மாபட்டியை சேர்ந்தவர் வசந்த் கண்ணன். இவர் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் சிறைத்துறை அதிகாரியா பணியாற்றி வர. இவருடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பில் பேருந்து டிப்போவுக்கு பின்புறம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் காலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுந்தரராஜன் தலைமையிலான காவல்துறையினர் சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக இந்த சோதனையால் நடைபெற்று வருகிறது. வீட்டினை உள்புறமாக பூட்டிவிட்டு அதிகாரிகள் உள்ளே சென்று பல்வேறு ரெக்கார்டுகளை சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முக்கிய ஆவணங்கள் எதுவும் கிடைத்துள்ளதா என்பது குறித்து பின்னர் தான் அதிகாரிகள் தெரிவிக்கப்படும் என கூறி வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாகவும் மதிய உணவு கூட சாப்பிடாமல் அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வீட்டிற்கு உள்ளேயும் வெளியே யாரும் செல்ல வேண்டாம் எனவும் யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது எப்பொழுது நடைபெறும் என்று அதிகாரிகள் கேட்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் நடைபெறும் என்று கூறி வருகின்றனர். ஆனால் யாரையுமே உள்ள செல்வதற்கு அனுமதி மறுத்து உள்ளனர். தற்பொழுது வரை வீட்டின் உட்புறம் அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்பு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்ற உள்ளதா என்பதை பற்றி பின்னர் தெரிவிக்கப்படும் என அதிகாரிகள் கூறி வருகின்றனர். கனிமொழி, இந்த சம்பவம் பார்த்தோம்னா லோயர் கேம்ப் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.